மேம் நீங்க ஹேண்டில் பண்ண ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான கேஸ், உங்க ட்ரீட்மெண்டால வந்து பொழைச்சவங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டடி பத்தி இல்ல அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்ததுன்றத பத்தி ஷேர் பண்ண முடியுமா? There are lots of things I can tell you, Pan. ஏன்னா நான் வந்து first March 18th வந்து when we went to, first day வந்து கோவிட் ஹப் ஆரம்பிக்கும் போது யாருமே வரல. யாருமே வந்து doctors were so frightened. Nobody wanted to actually come and work. So I was there. And I remember actually, and the first time வந்து எங்களுக்கு எஃபெக்ட் என்ன, கோவிடோட எஃபெக்ட் என்ன எதுவுமே தெரியாது. ஸோ வந்து என்ன தெரியும் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் லெவல்ஸ் கொஞ்சம் வந்து கம்மியாகும் அப்படின்றது மட்டும் தான் தெரியும். ஸோ ஐ ரிமெம்பர் திஸ் பேஷண்ட். இதுதான் என் மைண்ட்ல விவிடா ரிமெம்பர் ஆகுது. என்ன அப்படின்னா, ஒரு பேஷண்ட் எனக்கு கால் பண்ணாரு. ஹி வாஸ் இன் ஹிஸ் ஆக்சுவலி 50s to 60s at that time, and probably in mid 50s நினைக்கிறேன். அவர் கால் பண்ணிட்டு என்ன சொன்னாரு அப்படின்னா, டாக்டர் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து ஃபீவரிஷா இருக்கு, இதா இருக்கு, கொஞ்சம் வந்து லைட்டா வந்து ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னாப்ல. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, சரி அவர் வந்து நான் இங்க வரேன், எனக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் மட்டும் கொடுங்க, நான் சரியாயிருவேன் அப்படின்னாப்ல. சரி நீங்க வாங்க, நான் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறேன், பட் லெட் மீ செக் யூ அஸ் வெல் அப்படின்னு. ஹி வாஸ் வெரி ரிலக்டன்ட். ஸோ நான் சொன்னேன், நீங்க வாங்க, நீங்க கார் பார்க் வாங்க. கார் பார்க் வந்தாப்ல. கார் பார்க்ல வந்துட்டு கீழே இருந்துட்டு என்கிட்ட பேசினாப்ல. நான் வந்து பேசிட்டு, நீங்க வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டிப்பா நான் உங்க கையில கொடுக்குறேன், நீங்க மேல வந்து இந்த ஸ்டெப்ஸ்ல ஏறி வந்துருங்க, இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் 10 steps. நீங்க காரை விட்டீங்கன்னா வந்து there is an escort to come and actually pick you up. அதுல இருந்து மேல நீங்க நடந்து வாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் வந்தாரு. வந்துட்டு அவர் பார்த்தோன்னே வந்து he was looking tired. அவ்வளவுதான், அது மட்டும் தான் எனக்கு வந்து தோணுச்சு. மத்தபடி எதுவுமே இல்லை. he came walking, he came, sat down. நான் இதெல்லாம் போட்டுட்டு, நான் என்னோட பிபி எல்லாம் போட்டுட்டு நான் உள்ள போனேன். உள்ள போயிட்டு வந்து நான் என்ன சொன்னேன், ஐ வாஸ் டேக்கிங் ஆல் ஹிஸ் அப்சர்வேஷன்ஸ். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, we cannot actually be in the room more than 15 minutes with the patient. We are not allowed to actually have conversations in the room with the patient. So the conversations எல்லாம் மொபைல்ல we were having it, I know, outside, when he was in the car. And then அப்ப நான் வந்து இந்த ஆக்சிஜன் மானிட்டர், பல்ஸ் ஆக்சிமீட்டர் அப்படின்றத வந்து நான் போட்டேன், அவரோட கையில போட்டுட்டு. அது வந்து 82, 83 காமிச்சது. 82, 83 என் வாழ்க்கையிலேயே நான் பார்த்தது இல்லை. ஏன்னா யூஸ்வலா 82, 83 வந்து பேஷண்ட்ஸ் யூஸ்வலி வில் பி வெரி வெரி சிக். தே டோன்ட் லுக் வெல் அட் ஆல். நான் நினைச்சேன், ஓகே பல்ஸ் ஆக்சிமீட்டர் தான் ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஆஸ்ட் ஃபார் ஆக்சுவலி அனதர் பல்ஸ் ஆக்சிமீட்டர். அதையும் போட்டு பார்த்தேன், அதுவும் அதே மாதிரி காமிச்சது. திருப்பியும் நான் என்ன பண்ணேன்னா, பிகாஸ் we were wearing the gloves, I took off my gloves, I got another pulse oximeter. It also showed the same thing. Then I checked with my இது normala comes. Then I realized what that silent hypoxia was about. We arranged for oxygen and he was perfectly fine. But that image of actually me trying probably 4 or 5 pulse oximeters, checking mine and realizing how a silent hypoxia would be. மக்கள் வந்து நார்மலா இருப்பாங்க, but you can see the oxygen levels dipping. And the patients எல்லாம் they've got better. They've written actually letters to us to thank us. But எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மூவிங்கா இருந்தது வந்து இந்த வேக்சினேஷன் டைம்ல தான் வைங்களேன். அண்ட் தட் இஸ் சம்திங் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் ஓவர் 80 year olds எல்லாம் நம்மளோட தாத்தா பாட்டி மாதிரி, they have actually stayed at home for nearly 9 months. ஒருத்தர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருந்தாங்க, உட்கார்ந்துருந்தாங்க. அண்ட் they said, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, அவங்கள்ட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தேன், நீங்க எப்படி இருந்தீங்க, எப்படி இருக்கீங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அம்மா நீங்க வந்து பண்றது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நீங்க பண்றீங்க. இவ்வளோ நாளா வந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கடந்துட்டோம். வாழ்க்கைன்னா எவ்வளவு நாள் இருக்க போறோம் அப்படின்றது எனக்கு தெரியல. அடுத்த வருஷம் நான் இருப்பேனா இல்லையான்னு தெரியல. பட் அட்லீஸ்ட் வந்து உலகத்தை பார்க்கணும், உலகத்தை பார்த்துட்டு நான் சாகணும் அப்படின்னாங்க. அண்ட் எவ்ரிபடி, அந்த 3000 பேர், 3042 பேர் நாங்க வேக்சினேட் பண்ணது, எவ்ரிபடி ஹேட் அ ஸ்டோரி லைக் திஸ். Everybody wanted to come out. Everybody, they were all thinking, நான் வாழ போற நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம். அந்த கொஞ்சத்தை வந்து I wanted to see, I want to walk out. நான் வெளியில போகணும், வெளியில போய் மக்களை பார்க்கணும், என்னோட ஃபேமிலியை வந்து ஹக் பண்ணணும், அவங்க கிட்ட வந்து சந்தோஷமா நான் பேசணும், இவ்வளவுதான் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து லைஃபோட மோஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன, எதுக்கு நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்ற ஒரு இதே எனக்கே அப்பதான் தோணுச்சு. ஸோ probably I'm very old fashioned doctor. Probably I'm not as என்ன சொல்றது, astute எல்லாம் கிடையாது. But I just believe that if you can make a change like that, that is more important.
Life is about giving. Life is about actually serving. And being a doctor, you get a fantastic opportunity to serve people. என்னோட லைஃப் வந்து மித்தவங்களுக்காக ஹெல்ப் ஆகுது அப்படின்னு நினைக்கிறதே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குன்னு வைங்களேன். அது வந்து என்னால இது எனக்கு வேக்சினேஷன் எடுக்கிறனால அது வந்து ஹெல்ப் ஆகும் அப்படின்னா I will do thousands of times whatever I can for my patients. So that is where I'm at. And I think it's been really moving. இது இன்னொரு 30 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தோன்னா திரும்பி பார்த்தோன்னா இப்படி எல்லாம் ஒரு விஷயம் நடந்துதா அப்படின்றத நம்ம யோசிப்போம் அப்படின்றது எனக்கு தோணுது. It is the one thing that I would say is we should never as a world go through something like this ever again. And hopefully we've learned our lessons and we need to be actually but I'm grateful for the lessons it has taught me. And இன்னொரு விஷயம் எனக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நான் எதுக்காக நான் என்னோட வேலையை நான் ஏன் பண்றேன் எதுக்காக பண்றேன் அப்படின்றது எனக்கு காமிச்சிருக்கு. ஸோ இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். இட்ஸ் மேட் லைஃப் வெரி சிம்பிள். நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றதும் நம்மளுக்கு வந்து காமிச்சிருச்சு, நம்மளுக்கு வாழ்க்கையில என்ன பண்ணணும் அப்படின்றதையும் காமிச்சிருச்சு. ஸோ in that way, yes, it has been actually a great learning period for all of us in this world. So yeah. மேம், நீங்க தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்களா? உங்களுடைய அனுபவம் பத்தி ஷேர் பண்றீங்களா? I did have the vaccine. As I was thinking about it, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி வந்து எங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, ஐயோ கண்டிப்பா பண்ணாதப்பா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு தெரியாது அப்படின்னாங்க. Then I read up on it. I looked into actually all the data, and then I thought to myself, இது எனக்கு வந்து நான் வந்து லாஸ்ட் சின்ஸ் மார்ச் சின்ஸ் தி என்னோட இது வந்து எப்படின்னா I knew exactly when the COVID started, probably in January எப்படி first case வந்தது, எப்படி it's going to affect us அப்படின்றது தெரிஞ்சது. So I've been involved in this COVID pandemic every day for the last however long, from March 18th onwards, every day. COVID hubல எப்பவுமே இருக்கிறேன், டெய்லி வந்து கேசஸ் பார்த்துட்டு இருக்கேன். And then in the third waveல I was tending to see cases actually rising again. And for example வந்து last week நான் இருக்கும்போது ஒரு நாள்ல வந்து within actually 3 hours I had to call out 6 ambulances, which is actually quite rare. And people were really sick. And என்ன நான் யோசிச்சேன் அப்படின்னா, so I looked at everything and I thought, okay, this is an mRNA virus. It's a new actually vehicle for delivering the virus. We know that it's going to work 95 to 96%. People are worried about actually what would be the long-term effects of it, but the scientists actually believe that it might be good அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க, and there will be no after effects அப்படின்னு நினைக்கிறாங்க. Let me think of myself as a phase 3 actually participant in the trial. இதனால என்ன இருக்கு, either I'm going to get COVID, I'm going to get the effects of COVID, which is even more horrible, or I might actually have after effects due to a vaccine which is actually done for the benefits of the patients. இது நம்மளுக்கு பண்ணி நம்மளால வந்து if it can be useful for the patients, why not? Okay, so if you ask me if it is licensed for children, would you give it to your son abdin getting, and that is a different question. I would think twice about it because he's very young, he's about 14. I'll think twice about it. But with me, I thought to myself, if it can benefit somebody, if they can do a study giving it to healthcare professionals, that would be much better. So I did have it. So it didn't actually it's just 0.3 ml of the virus, the Pfizer vaccine. And it's a Pfizer BioNTech அப்படின்னு சொல்றாங்க. It's made by US and German actually companies. So I didn't feel any pain. The first 1 or 2 days I felt a little bit of pain actually in that arm, left armல கொடுத்தாங்க. கொஞ்சம் இது இருந்தது, கொஞ்சம் tiredness இருந்தது. அது தவிர வந்து மித்தபடி எதுவுமே இல்ல. I'll have to have the second dose of the vaccine in about 5 days time. And once I have that, then yes, back to actually hopefully I'll be fully protected 7 to 10 days after the second dose. And then full protection அப்படின்னு சொல்றது வந்து 95% protection. There is always a risk that I might still have COVID, but then the effects of it will be very very less, and it will not lead to hospitalization அப்படின்னு சொல்றாங்க. So I believe what the science is actually telling me, and I thought let me have it. So why not? That's We've really got one life to live. Let's live it for our patients. Let's live it for our patients. We don't have anything to lose here. Yeah. So yeah, that is where my That's really great. my thoughts.